பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை காணும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அவர் ஒடுக்க மாட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒடுக்கப்படுகிற ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படித்தவர்கள் படிக்காதவர்களை ஒடுக்குகிற ஒரு காலம், வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்களை ஒடுக்குகிற ஒரு காலம், பெரும்பான்மையினர் சிறுபான்மையினரை ஒடுக்குகிற ஒரு காலம். சில குடும்பத்தில் பார்க்கலாம், மருமகள் தன்னுடைய மாமியாரை ஒடுக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை ஒடுக்க வேண்டும், ஒடுக்கி விடுவார்கள் மாமனார் மாமியாரை. சில மாமியார் இருப்பாங்க, மருமகளை எப்படியாவது ஒடுக்கிறணும், ஒடுக்கிவிட வேண்டும். இன்னைக்கு உலகம் நம்மை ஒடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறது. அவர்களை விட ஸ்தோத்திரம் நாம தான் உயர்ந்திருக்கணும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் நண்பர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். நம்மை ஒடுக்கப்படாத கர்த்தர் நம்மை ஒரு நாள் அவர் ஒடுக்க மாட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நியாயத்திலே பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். மகா நீதிபரர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் நம்ம ஒடுங்கி போவதில்லை. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் தலை குனிந்தோமோ, அதே இடத்துல நம்மை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுகிற கர்த்தர் அவர் ஒரு நாள் நம்மை ஒடுக்க மாட்டார். ஒரு நாள் ஒடுக்க மாட்டார். ஜோமன்லாமா, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடுமை துதிக்கிறப்பா. எங்களை ஒரு நாள் ஒடுக்காதிருக்கிற கர்த்தர் நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. நீர் மகா நீதிபரர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் வல்லமையில பெருத்தவர் அப்பா. நாங்கள் அதை புரிந்து கொள்ளு ஆண்டவரை வாழ உதவி செய்யும். எந்த சூழ்நிலையில் எங்களை ஒடுக்காத கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.